வணக்கம் மக்களே, வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உன்னிடம் துளைந்தேன் எபிசோட் 4 தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே வாங்க அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் கூட அங்கே உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே சும்மா பேசிக்கிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் வேணுக்குனெல்லாம் ஷோனை ஒதுக்கி வைக்கலப்பா, அவன் தான் எங்கள் கூட பேசவே மாட்டேங்கிறான், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை டீச்சர்ஸ் கூட சொன்னாங்க படிக்கிறதுக்காண்டி வாட்ஸ்அப்பில் எல்லாரும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டு. சரி இவனையும் கூப்பிடலாமேன்னு சொல்லி நாங்கள் கேட்டால் இவங்ககிட்ட ஃபோனே இல்லைன்னு சொல்கிறான். எப்படி தான் ஒரு மனுஷன் ஃபோனே இல்லாமல் இருக்கானோ தெரியல அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு வாங்குமே அப்படியே முன்னாடி நிக்கிற ஷுவானை தான் பாக்குறான். இந்த காலத்திலேயே போன் இல்லாம இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு பையனா அப்படின்ட்டு அவனுக்கே ஒரு அதிர்ச்சி தான். கட் பண்ணா அவனும் வயிற்று வலிக்கிற மாதிரியே அவனுடைய அண்ணனுடைய மெடிக்கல் ரூமுக்கு வந்து வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு சீனப்படுவோம். அவங்க அண்ணன் கரெக்டா கண்டுபிடிச்சிடான். எதுக்கு இப்படி ஓவரா நடிக்கிற அப்படின்ட்டு. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கவும், நீ எப்போதும் போய் சொல்லும் போது உக்காத அந்த மாதிரி தான் பிடிச்சிருப்பேன், அதை வச்சுதான் அப்படின்னு சொல்லவும், இவனும் வேற வழி இல்லாம அவனுடைய ஆக்டிங்க்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு சரி ஓகே நான் ஷுவானை பத்தி கேட்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு அவங்க அண்ணன் கேட்க, சும்மாதான் என் பக்கத்துல இருக்கிற பையன் எப்படிப்பட்ட பையனை தெரிஞ்சுக்காம எனக்கு எப்படி சரியா படிப்பு வரும் அப்படின்னு சொல்லவும், அவங்க அண்ணனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே ஷுவானோட குடும்பத்தை பத்திலாம் எனக்கு பெருசா தெரியாது, ஆனா அதை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், யாரு அப்படின்ட்டு வாங்கி கேட்க, பியான் அப்படின்ட்டு பேரை சொல்றான் அவங்க அண்ணன். பியானா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானே அந்த ரெட் கலர் ஹேர் வச்சவனையா நீ சொல்ற அப்படின்னு கேட்கவும், அண்ணன் காரணம் அதுக்கு ஆமான்னு. பியான் அடிக்கடி ஷுவானோட அம்மாவோட நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட்ல தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். நீ போய் அவன் கிட்ட கேட்டேன்னா ஷுவானை பத்தின இன்ஃபர்மேஷன் அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு வாங்குமே, இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரியுங்கிறது உனக்கு எப்படி தெரியும், நீயும் அவனும் அவ்வளோ க்ளோஸா என்ன அப்படின்னு கேட்கவும், அதுக்குமே அண்ணக்காரன் ஆமான்னு சொல்றான். நான் தான் அவனுக்கு அவன் எந்த ஒரு தப்பான ஆட்கள் கூடயும் சேர்ந்துடக்கூடாதுன்ட்டு அவனுக்கு டெய்லி டியூஷன் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அவன் மேல அவனுக்கு என்ன அப்படி கரிசனம் அப்படின்ட்டு வாங்குமே புரியாம கேட்க, அவங்க அண்ணனுமே அப்படியே திரும்பி வாங்க பார்த்து, சில விஷயங்களுக்கெல்லாம் காரணமே தேவை கிடையாது, நம்ம யார் மேல அக்கறை வச்சிருக்கோமோ அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறதுல எந்த ஒரு அவமானமும் கிடையாது, அது நண்பர்களா இருக்கட்டும் இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும், நீ எப்படி யஷ்வான் மேல அக்கறை வச்சிருக்கியோ அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு பாசமா அவன் கையை பிடிக்க வந்தா, வாங்க அந்த கையை தட்டி விட்டுட்டு அவன் பாட்டு மறைச்ச மேனிக்கு அங்க இருந்து போறான். ஏதாச்சும் வேணும்னா அண்ணன் கிட்ட வர வேண்டியது, காரியம் முடிஞ்ச உடனே திருப்பி அண்ணன் மேல கோவத்தை கூட்டிட்டு போயிட வேண்டியது. அடுத்ததான் அண்ணாக்கார சொன்ன மாதிரியே வாங்க இப்ப நேரா பியான் கிட்ட தான் வந்து அவன் கிட்ட சிகரெட் பாக்கெட்டை நீட்டிட்டு ஷோனை பத்தி கேட்கவும், என்ன லஞ்சமா அப்படின்ட்டு அவன் பயங்கர உஷாரு. வாங்க கிட்ட இருந்து வேணான்னு சொல்லிட்டு அவனோட சிகரெட்டை எடுத்து பத்த வச்சுட்டு ஷோனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். வாங்கமே கேட்கறான், அவங்க குடும்பம் என்ன அவ்வளவு வறுமையான குடும்பமா என்ன அப்படின்னு கேட்கவும், வறுமையான குடும்பம் தான், ஆனா என்ன விடலாம் கிடையாது, அவங்க அம்மாவோட நூடுல் ஷாப்புக்கு அவ்வளவு வியாபாரமே ஓட்டுறதுல வருமானம் அவங்களுக்கு கம்மி தான், 2 குழந்தைங்களை வர வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு வாங்கும், அதனாலதான் நீ ஒருத்த மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறியா என்ன, ஏன் ஷுவான் இருக்கான்ல அவன் ஹெல்ப் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்கவும், அவன் ஹெல்ப் பண்ணுவானா, இந்த ஊரே சேர்ந்து அவனுக்கு துரதிருஷ்டவாதின்னு சொல்லி பட்டம் கட்டி வச்சிருக்காங்க, அவன் யார்கிட்டயாச்சும் வந்தானே எல்லாரும் பயப்படதான் செய்வாங்க, இந்த விஷயத்துல அவன் அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா அவங்க அம்மா கடையில உள்ள டெலிவரிஸை மட்டும் தான் அவன் ஓடி ஓடி போய் பார்ப்பான். நான் சொல்றது என்னன்னா குறிப்பா அவன் காலை வச்சு ஓடி ஓடி ஒரு டெலிவரியா கொடுப்பான் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு வாங்குக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிருது. இந்த காலத்துல யார் இப்படி காலால ஓடி போய் ஒரு டெலிவரியும் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா அதிசயமா தான் இருக்கும். என்ன பண்றது, பாவம் பார்த்து நானுமே 4-5 கடையில அவனுக்கு பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுத்தா அவனை பத்தி கேள்விப்பட்டவங்க எல்லாருமே அவனை அப்படியே துரத்தி விட்டுறாங்க. வேற வழி இல்லாம அவனுக்கு கிடைச்ச வேலை எல்லாமே ஹார்பர்ல தான். அங்க உட்காந்து ஏதாச்சும் லோடு வந்துச்சுன்னா இறக்கிட்டு இருப்பான். மத்தபடி அங்க மீன் வலையை பின்னி கொடுக்கறதுனால அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். சொல்ல போனா இப்ப அவனுக்கு காசு கொஞ்சம் ஷார்டேஜா இருக்குன்னு தான் சொன்னான். அவன் தங்கச்சிக்கு தான் ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தான், மத்தபடி எனக்கு அவ்வளவோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிற. இதை நினைச்சுக்கிட்டே வாங்க ராத்திரியில ஹார்பர்ல வந்து பார்க்கும்போது அங்க ஷுவானும் வேர்த்து விறுவிறுக்கா லோடு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கூலி தான் வாங்கிக்கிட்டு இருக்கான். முதலாளியுமே நாளைக்கு ஒரு கிளாஸ் ஷிப்மெண்ட்டுமே வருது, நீ வந்து எடுத்து வச்சேன்னா உனக்கு நிறைய காசு கிடைக்கும், ஆனா பார்த்து எடுத்து வைக்கணும், எடுத்து வைக்கும்போது ஏதாச்சும் கீழே போடுறேன்னா நீ தான் பே பண்ற மாதிரி வரும், புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவனும் மறக்காம நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறத இங்க வாங்க கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஷானை பார்த்து பாவமாயிருது. இந்த வயசுலயே இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணுமான்னு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இவன் வர்றது எங்கன்னு பார்த்தா நேரா தங்கச்சியோடைய மிடில் ஸ்கூலுக்கு தான். அங்க காரிடர்ல நின்று அவளுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை பாக்குறாங்க. தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, யாரு இது இவ்வளவு அழகான ஒரு ஆள் நின்றுகிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அவனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தா. தங்கச்சியுமே சொல்றா, அது எங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கண்ணா இங்கதான் நான் இருக்கேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன்கிட்ட ஓடி போயிட்டு, என்னன்னா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அவனும் ரொம்பவே கூலா இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு டேபோ டீ கொடுக்குறான். ஹாய் வாங்கண்ணா தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்ட்டு அதை வாங்கி வச்சுட்டு, அப்புறம் என்னன்னா எங்க அண்ணனை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நீங்க வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்கவும், எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு அவனுமே சரி ஓகே ஒரு குயிக்கான கொஸ்டின் தான் அப்படின்ட்டு, அதான் அவங்க அண்ணன் ஷான் இருக்கானே இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான் இன்னும் கூடயுமா போன் இல்லாம இருக்கான் அப்படின்னு கேட்கவும், அதை நான் எப்படி சொல்றது, எங்க அண்ணா அவ்வளோ யார்கிட்டயே பேசவே மாட்டான், அவன்கிட்ட நான் தான் பேசுன்னு சொல்லி குத்த வேண்டியதா இருக்கும், வீட்டுல கூட பேசாம அப்பப்ப நோட்ஸ்ல தான் எழுதி வச்சுட்டு போவான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க அண்ணன் போனு கூட வாங்குறதுக்கு காசு இல்லாம இருக்கானு தான் தோணுது அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு வாங்குமே, அதுக்கு கூட காசு இல்லாம அவங்க அண்ணன் கஷ்டப்படுறான் அப்படின்னு கேட்கவும், அதுக்கு தங்கச்சியுமே இதை சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் எங்க அண்ணன் காசே இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே எனக்காண்டி தான். எனக்கு இந்த ஆக்டிங் கிளாஸுக்கு போகணும்னு ரொம்பவே ஆசை, ஆனா அதுக்கெல்லாம் பணம் ரொம்பவே செலவாகும், ஒரு கிளாஸுக்கே சொல்ல போனா 10,000க்கு மேல ஆகும். அது எங்க அண்ணனுமே ஒரு சமயத்துல தெரிஞ்சுக்கிட்டு எனக்காண்டி தான் கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு
அப்படின்னு சொல்லி வேலைக்கு போறான். நேத்து கூட வேலையில எதையோ ஒன்னத்தை தூக்க போய் கை ஃபுல்லாத்தையும் கிழிச்சிட்டு வந்துட்டான். ஆனா நான் அதை பத்தி கேட்கும் போது அவன் என்னடானா தெரியாதனமா விழுந்துட்டேன்னு என்கிட்டயே போய் சொல்றான். அவனை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்ட்டு தங்கச்சி சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு வாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான். நேரா தங்கச்சியை பார்த்து சரி ஓகே இதுக்கப்புறம் நீ ஆக்டிங் கிளாஸ் போறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவகிட்ட 4-5 BL நாவல் புக்ஸை தான் கொடுக்குறான். தங்கச்சிக்காரிக்கு தான் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமே. அதை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவனுமே பார்த்துருந்துப்பான்ல. இப்ப அவளும் இதை பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் ரீசெண்ட் எடிஷன் ஆச்சு ரொம்ப தேங்க்யூ வாங்கண்ணா அப்படின்ட்டு சந்தோஷத்துல இருந்தா. ஆனா இதெல்லாம் உனக்கு ஓசில கிடையாது. பதிலுக்கு நீ எனக்கு உங்க அண்ணனுக்கு எது நடந்தாலும் சரி முதல்ல இமிடியேட்டா என்கிட்ட வந்து சொல்லணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஒரு டீல போட ஓகே ஆஃபீஸர் இனிமேல் எங்க அண்ணனுக்கு என்ன நடந்தாலும் சரி முதல்ல உங்ககிட்ட தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. நேற்று எங்க அண்ணன் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய காலை பார்த்தேன். ஷூஸ் எல்லாம் ரொம்பவே பழசா கிழிச்சு போற நிலைமையில இருந்துச்சு. அவனுக்கு புதுசா ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் வாங்கியதை கேட்டுட்டு சரி ஓகே புரிஞ்சுது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாய் பாய் வாங்கன்னா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சந்தோஷமா டாட்டா காமிக்கிறா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஷுவானோ ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்க. அங்க பார்த்தா நம்ம வாங்கு ஒரு எலக்ட்ரிக் பைக்கை தூக்கிட்டு குறுக்கால வந்து நிக்கிறா. ஹாய் அப்படின்ட்டு ஷுவானு கிட்ட ஹாய் போட்டுட்டு இந்த பைக் நல்லா இருக்கா வணக்கம் தான் அப்படின்ட்டு அவன் பாட்டு சொல்லிட்டு போக எங்க ஷுவானுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பாட்டு பேனை பார்த்துட்டு இருக்கான். என்ன அப்படி பாக்குற நீ உங்க அம்மாவோட கடையில ஓடி ஓடி போய் தானே டெலிவரி பண்ற. இந்த பைக்கை யூஸ் பண்ணனா நீ சட்டுன்னு வேகமா நிறைய டெலிவரிஸ் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு அவனும் வேண்டான்னு சொல்லிடுறான். டேய் நில்லுடா அப்படின்ட்டு அவனும் குறுக்கால போய் நின்னுட்டு எங்க பாரு நான் உன்னை இதை உனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கல. நானும் எத்தனை நாள் தான் ஸ்கூலுக்கு நடந்தே போறது நடந்தே வருது. இந்த பைக்ல நீ தான் என்ன பிக்கப் டிராப் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஷுவானோ எனக்கு இருக்கிற துரதிருஷ்டத்துக்கு நான் பைக்கை ஓட்டி உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்டா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இந்த பேட்லக்கெல்லாம் கும்பல வந்து என்னதாச்சும் பண்ணிருப்போம்னு நினைச்சு பயப்படுற பிள்ளை பூச்சி மாதிரியா தெரியுது. ஒழுங்கா நானே உன் மேல வண்டி விட்டு ஏத்துறதுக்கு முன்னாடி நீயா வந்துரு அப்படின்ட்டு மிரட்டுவோம். ஷானு வேற வழி இல்லாம அப்படியே பைக்ல ஏறிக்கிறான். இவன் அப்படியே ஸ்கூலுக்கும் பைக்லயே கூட்டிட்டு போறாப்ல. கட் பண்ண இன்னொரு பக்கம் டாக்டர் ஷானை தான் காமிக்கிறாங்க. போன எபிசோட்ல பியானுமே தன்னுடைய குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருப்பான்ல. அதை வச்சு இன்னைக்கு அவனுடைய குடும்பத்தோட மொத்த ஹிஸ்டரியுமே எடுத்துட்டான் போல. அதைத்தான் இப்ப லேப்டாப்ல பாத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா பியானுமே நேரா வந்து அவனை பார்த்து திமிரா இன்னையோட நம்ம கணக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க உட்காரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு டாக்டர்னு சொல்ல எதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு அவனும் நக்கலா நீ உன் வீட்டுல இருந்து ஓடி போய் இந்த குப்பை கிராமத்துக்கு வந்தியா அதை பத்தி பேசவா இல்ல உங்க அப்பா பணக்காரன் இருக்கானே அவனை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லுவோம். பதிலுக்கு டாக்டருமே இப்ப நம்ம உன் அப்பாவை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா பேரு பியான் ஷாங் வயசு 42 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா சூதாடி 3 லட்சத்துக்கு உங்களை கடல்ல தவிக்க விட்டு அம்போன நடு ராத்திரி ஓடி போனார்ல அவரை மாதிரி ஆகணும் தான் நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கவும் இதை கேட்டு டென்ஷனான பியானையோ நேரம் அவகிட்ட வந்து என்ன தைரியம் தான் என் குடும்பத்தை பத்தி நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்ப அப்படின்ட்டு கோவப்பட டாக்டர் சானவன் சொன்னது துளி கூட கண்டுக்காம அப்படியே கோட்டை எடுத்துட்டு வெளியே போறாரு. நான் இப்போ உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் நீ என் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போக இங்க இவனோ என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான். நீ அந்த இடத்துக்கு வந்தனா என்னையோட உன்னுடைய கடன்லாம் கழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம இவனோ அவர் பின்னாடியே போறான். நேரா டாக்டர் ஷானோ அவனை ஒரு தெருக்கு தான் கூட்டிட்டு வராரு. எங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கவும் அதை நீ என்ன கொஞ்ச நேரத்துல பாப்ப அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் தப்பான வழிக்கு போய் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத தான் ஒண்ணு இவன் கிட்ட காமிச்சுக்கிட்டே வரான். அங்க பார்த்தா ஒருத்தர் வீல் சேர்ல உட்காந்துருக்க. அவரை காமிச்சு இவன் கிட்ட இவருக்கு எப்படி இந்த நிலமாச்சுன்னு உனக்கு தெரியுமா சூதாடி பணத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு கடன் வாங்கி சூதாடினாரு. அந்த கடனை திருப்பி கட்ட முடியாததுனால இப்போ அவருடைய காலையை உடைச்சு இந்த மாதிரி நிலைமையில ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவருடைய மிச்ச வாழ்க்கை இந்த வீல் சேர்ல தான் அப்படின்ட்டு. ரெண்டாவது ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரையும் காமிச்சு இவன் கிட்ட வாழ்றதுக்கு வழி இல்லாம தப்பான வேலைக்கு போய் இப்போ டெய்லியும் குடிச்சிட்டு பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் நிலைமை இப்படிதான் வாழ்க்கைய நிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா ஒருத்தன் ரோட்ல அப்படியே குப்பையை பறக்கிட்டு போறான். இவர் யாருன்னு உனக்கு தெரியாது. ஒரு காலத்துல இவரு ஜில்லாக்கே ஒரு பெரிய கை. ஆனா இப்போ அவருடைய நிலைமை சாப்பாட்டுக்காக இந்த மாதிரி குப்பை பறக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒன்னா சொல்லிட்டு வர. இதை கேட்டுட்டு பியானோ டென்ஷனாயி அவன் சட்டையை பிடிச்சு இப்ப நீ என்ன சொல்ல வர பின்னாடி நான் இவங்கள மாதிரி ஒரு லூசர் ஆயிடுவேன்னு சொல்ல வரியா நான் ஒண்ணு இவங்கள மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்ப நீ இவங்களை விட எந்த விதத்துல டிஃபரெண்ட்னு எனக்கு புரிய வைக்கிறியா அப்படின்ட்டு டாக்டர் கேட்கவுமே தான் இவனுக்கு பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நான் ஒண்ணு அவங்கள மாதிரி ஆக போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கீழே விழுந்து உடஞ்சே போறான். மனசுதான் ஏத்துக்கலையே தவிர இவனுக்கு நல்லாவே புரியுது அவங்களுக்கும் இவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு. அப்பதான் டாக்டர் ஷானுமே சொல்றாரு பணத்துக்காண்டி நீயும் தப்பான வழியில போய் கடன்காரங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒருத்தனாவும் போதை பொருட்களை கைமாத்தி கொடுக்கறவனாவும் இந்த மாதிரி நீ ஒரு தடவை செஞ்சாலே போதும் உன்னால இதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. இதனால நீ ஜெயிலுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க அம்மாவை நீ எப்படி பாத்துப்ப நீ இல்லாம அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தியா உங்க அப்பா மாதிரி நீயும் ஆகணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்கவும் இவனுக்கும் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே உரைக்குது. இருந்தாலும் பியான் டாக்டர் ஷானை பார்த்து வேற நான் என்னதான் பண்றது ஸ்கூலுக்கு போனா மட்டும் எங்க அம்மாவோட மெடிக்கல் பில் எல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு பணம் கிடைக்குமா ஓவர் நைட்ல நான் ஸ்கூலுக்கு போய் எனக்கு என்ன பணம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு ஷானும் அதுக்கு வேணா நீ என்கிட்ட ஒரு டீல் போட்டுக்கலாம். டெய்லி உனக்கு பாடம் நடத்துறதுல இருந்து நான் உனக்கு டெஸ்ட் மாதிரி கொடுப்பேன். அதை நீ ஒழுங்கா செஞ்சேன்னா உனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா நான் தரேன். எழுதின டெஸ்ட்டை விட அடுத்த டெஸ்ட்ல நிறைய மார்க் வாங்கியிருந்தா எக்ஸ்ட்ரா 500 ரூபா உனக்கு போனஸ் நான் தருவேன். நீ இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையோட உனக்கு அதுல அதிகமாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சேஃபும் கூட. இதை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணனா ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேரும் போது உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி தான் அப்படின்ட்டு இவனுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா பியானோடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து வாடா நம்ம பாஸ் ஏதோ ஒரு புது வேலை கொடுத்துருக்காரு செய்யலாவா அப்படின்னு அவனை கூப்பிடுவோம். இவன் ஒரு மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் கரெக்டான
கரெக்டான ஒரு முடிவையும் எடுத்து அவங்க கிட்ட நான் வரல அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு ஷானோடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். இவன் இப்பதான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கான் அப்படின்ட்டு ஷானுமே சரி ஓகே நாளைக்கு ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் சாயந்தரம் என்னுடைய கிளினிக் வந்துரு அப்படின்னு சொல்ல கன்ஃபார்மா நீங்க எனக்கு 300 ரூபா அதை விட டெஸ்ட்ல அதிகமா எடுத்தேன்னா கூட சேர்த்து 500 ரூபா தருவீங்கல்ல அப்படின்னு கேட்குவோம். கண்டிப்பா செய்யாதது எதையும் நான் சொல்ல மாட்டேன் நீ என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்ப நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் அவனும் எந்த ஒரு தப்பான வேலையும் செய்யாம டாக்டர் ஷான் சொன்னபடி நல்ல விதமா மாறிட்டானே நம்மளும் நம்பலாம். கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஷான் அவனுடைய தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போறதுக்காண்டி அப்படியே வீட்டு கதவை ஓபன் பண்ணா வெளியே பார்த்தா கார்டன் ஏரியால எல்லாமே மாறி போயிருக்கு. என்னது இது இடமே ரொம்ப கிளீனா இருக்குது, அது மட்டும் இல்லாம டோர் கூட சரியா இருக்கு, ஊஞ்சல் கூட மாட்டி இருக்கு புதுசா, இது நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்ல அப்ப வேற யாரோ இருக்கும், யாரோ நமக்கு சீக்கிரட்டா வந்து ஹெல்ப் பண்றாங்களோ அப்படின்ட்டு தங்கச்சிக்கு நல்லாவே புரியுது அது கண்டிப்பா வேங் அண்ணனா தான் இருக்கும்னு. ஷானுக்குமே தான் புரியுது இது வேங்கோட வேலையா தான் இருக்கும்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டே அப்படியே வர தங்கச்சியும் அங்க டேபிள்ல ஒரு 2 பேர் ஆஃப் ஷூ இருக்கிறத பார்த்துட்டு ஹாய் நேத்து நான் வேங் அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன் உன்னுடைய ஷூ பிஞ்சு போற நிலைமையில இருக்குன்ட்டு, அதனாலதான் உனக்கு மட்டும் இல்லாம சொன்னதுக்காண்டி எனக்குமே வாங்கி தந்திருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர்ல அப்படின்னு சொல்லவும் ஷானுமே அந்த ஷூவை பாக்குறான். அதுக்கப்புறம் அதை மாட்டிட்டு நேரா ஸ்கூலுக்குமே வர கிளாஸ்ல அவன் அந்த ஷூ போட்டுக்கிறத பார்த்துட்டு அவனுடைய கிளாஸ்மேட்ஸுமே ஆச்சரியத்துல என்னடா இது லேட்டஸ்ட் மாடல் ஷூவை இவன் எப்படி போட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு பேனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனும் நேரா அவனுடைய சீட்டுக்கு வந்து உட்கார பக்கத்துல இவ்வளவு நேரம் டேபிள்ல சாஞ்சிட்டு உட்காந்துருந்த வேங்கும் இவன் வச்சுட்டு வந்து அந்த ஷூவான் போட்டுட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு லைட்டா ஹாப்பியா இருக்குது. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லவும் பதிலுக்கு இவனும் குட் மார்னிங்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி இந்த ஷூ வச்சுட்டு போனது நீதானா அப்படின்னு கேட்கவும் ஒசியில கொடுத்தா வாங்க மாட்டானோ அப்படின்ட்டு வாங்குமே நீ என்ன ஷூ அதுன்னு ஏதோ பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு மலுப்புறான். இருந்தாலும் ஷூனுக்கு நல்லாவே தெரியும் இவன் தான் வச்சுட்டு போனதுன்ட்டு, அதனால இவன் வழியிலே போய் இவன் அப்படியே டீஸ் பண்றான். ஓஹோ அப்ப நீயே வீட்டு டோரை சரி பண்ணல, பைப்பை கூட மாத்தல, ஊஞ்சல கூட நீயே போடல, இந்த ஷூவை கூட நீ வச்சதில்ல அப்படிதானே அப்படின்னு கேட்கவும் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு அவனும் ஆக்டிங்கை கண்டினியூ பண்றான். சரி ஓகே அப்போ இந்த ஷூ வேற யாரோடதா தான் இருக்கும், நான் இன்னைக்கு ராத்திரியே இந்த ஷூவை அப்படியே வெளியே போட்டுடுறேன், காணாம போனதை யாராச்சும் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட ஐயோ அப்பெல்லாம் பண்ணிடாது அப்படின்ட்டு இவனும் உணர்ச்சியில பொங்கிடுறான். அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சுட்டு அது வந்து நம்மளுடைய வில்லேஜுக்கு ஏதோ ஒரு சமூக சேவகர்கள் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், மேபி அவங்க கூட வச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஓஹோ சமூக சேவகம் பண்றவங்க தான் இந்த மாதிரி விலை அதிகமான ஷூ எல்லாம் கொடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு கேட்கவும் மேபி அந்த ஸ்டாக் எல்லாம் ஓல்டா இருக்கலாம், அதை அவங்க கிளியர் பண்றதுக்காண்டி கொடுத்து விட்டுருக்கலாம், இவங்களும் அதை வச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு இவனு சமாளிக்க கரெக்டா ஒரு பொண்ணு போட வேண்டிய ஷூவையும் பையன் போட வேண்டிய ஷூவையும் எக்ஸாக்டான சைஸ்ல கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும் இருக்கலாம் அப்படின்ட்டு அவனும் என்ன சொல்லன்னு தெரியாம மண்டையை தான் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஷியானு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அவங்க அவ்வளோ அக்கறையா கொடுக்கும் போது நம்மளும் போடாம விட்டா நல்லா இருக்காது, அதனால நான் இதை போட்டுக்கிறேன், இதுவும் எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்குது அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு வேங்குக்கு ஒரே சந்தோஷம் தான், அப்படியே ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்ல கீழே பார்த்தா இவங்க 2 பேரும் போட்டுக்கிற ஷூ ஒரே மாடல் தான், என்ன கலர் தான் வித்தியாசம் வேற. இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் ஷான் சொன்னபடியே பியானோ இப்போ அவர் சொல் பேச்சை கேட்டுட்டு சமத்து பிள்ளையாட்டம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா இவருடைய கிளினிக்கு தான் வந்து அவர் கொடுத்துருக்கிற டெஸ்ட் பேப்பரையும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா என்ன இதுல உள்ள கொஸ்டின்ஸ் தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் டாக்டர் ஷான் அவன் பண்ணி முடிச்ச டெஸ்ட் பேப்பரை எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு பரவாயில்ல போன டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட்ல நீ கொஞ்சம் அதிகமான மார்க் தான் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்ல இருந்தாலும் நான் ஒன்னும் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லவும் கரெக்ட் அதனால உனக்கு எனக்கு போனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபா மட்டும் எடுத்துட்டு வந்து இவன் கையில கொடுக்கும்போது இவன் ஏதோ பல்லு வலியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, என்னாச்சு உன் வாய்க்கு பல்லு எதுவும் வலிக்குதா என்ன அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்ட்டு இவனை பல்ல பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு டென்டிஸ்ட் தான், நீ போய் அந்த ஸ்ட்ரெச்சர்ல போய் படு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இவனும் அப்படியே அங்க படுத்துக்கிறான். டாக்டர் ஷானுமே அவன் வாய்க்குள்ள பார்த்துட்டு அவன் பல்லுல ஒரு பல்லு சொத்த பல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாம ஒரு பல்லு கிராக் ஆகி வேற இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க பவர் கட் ஏற்பட்டுருது. உடனே இவரும் அங்க உள்ள விளக்கை ஏற்றி வச்சுட்டு பவர் கட் இருக்கிறதுனால என்னால பெருசா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால இப்போதைக்கு உன் பல்ல லைட்டா மட்டும் இப்போ டிங்கரிங் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி போட்டுட்டு அப்படியே அவன் வாய்க்குள்ள கையை விட இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் என்னடானா ஒரு பக்கம் வாய்க்குள்ள அப்படியே மெதுவா கையை விட்டு தடவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் என்னடானா அவருடைய கண்ணு மூக்கு கழுத்து காதுல ஏதோ இயரிங் மிஷின் மாதிரி மாட்டிருப்பாரு போல, அதையும் அப்பதான் இன்ச்சா பாக்குறான். சொல்ல போனா அந்த மனுஷனா முறையா இவனும் இப்பதான் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. கண்ணி மிக்காம அவனையே அப்படி விடாம பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம டாக்டர் பாக்குறத தெரிஞ்சு சைட்ல சட்டுன்னு திரும்பிக்கிறான். அப்புறம் நம்ம டாக்டரும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, இன்னைக்கு இதோட அவ்வளவுதான், நீங்க இருந்து கிளம்பலாம், நாளைக்கு வர மறந்துடாத அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இன்னொரு பக்கம் நம்மளுடைய வேங்க் தான் ஈவினிங் ஸ்கூல்ல முடிச்சுட்டு டூல் பாக்ஸ் கையோட அவன் வந்து நிக்கிற இடம் எதுன்னா ஷானுடைய வீடு தான். அவங்க டோருக்கு இடுக்கல கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஆயில் ஊத்திக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்னுட்டு ஷானுமே தான் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. வேங்குமே அதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உள்ளக்க வந்து கார்டன் ஏரியால இருக்கிற செடியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க. பின்னாடி ஷானு வந்து நின்னுட்டு அந்த செடிக்கு அவ்வளோலாம் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்ற சவுண்டை கேட்டுட்டு வேங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பட்டணிகளை போட்டுடுறான். அது வந்து இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன், செடியெல்லாம் வாடி கிடந்த மாதிரி இருந்துச்சு, அதான் தண்ணி ஊத்த வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். டூல் பாக்ஸ் கையுமா தான் வந்து தண்ணி ஊத்த வருவீங்களா அப்படின்னு கேட்க அது வந்து
பியானோடைய பைக் ஏதோ சரியில்லைன்னு சொன்னா அதை சரி பண்றதுக்கு தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேக வேகமா அங்கிருந்து கிளம்ப போக ஷான உன்னை நிறுத்தி சாப்பிட்டியா நீ அப்படின்னு கேட்கவும் இல்ல இனிமேல் தான் அப்படின்னு சொல்லவும் அப்ப வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உள்ளக்க போக இங்க இவனுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ளக்க வரான். பார்த்தா அவங்க அம்மா ரொம்பவே அன்போட பேங்குக்கு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி ஒன்னு எடுத்து வச்சுட்டு இருக்க. அவனுமே போதும் ஆண்டி அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஷானுடைய தங்கச்சியும் நேரா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வேங்கன்னா என்ன ஒரு ஆக்டிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்காரு ஆன்லைன்ல. அந்த கிளாஸ்ல பார்த்தா நிறைய பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் நாள் நானுமே ஒரு பெரிய ஸ்டார் ஆயிருவா பாருங்களேன் அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. இது அவங்க அம்மாவுமே கேட்டுட்டு நேரா வேங்க பார்த்து நீ எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, காசெல்லாம் ரொம்ப செலவாகுமே அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை ஆண்டி அப்படின்ட்டு வேங்க சொல்லிக்கிட்டு இருக்க. எங்க தங்கச்சியுமே இருந்துக்கிட்டு அம்மா ஒரு மாசம் தாம்மா, நான் ஒழுங்கா பண்ணலன்னா அவங்க என்ன வெளியே துரத்திடுவாங்க ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்குவோம். அம்மாவுமே ஒத்துக்கிட்டு நேரா வேங்க பார்த்து நீ பண்ண உதவிக்கெல்லாம் நான் எப்படி கைமாறி செய்ய போறேன் தான்ப்பா தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனல் ஆக அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்ட்டு ஷுவான் எங்க ஆண்டி அப்படின்னு கேட்குவோம். அவன் ட்ரெஸ் மாத்திட்டு அப்படியே வெளியே வரான். அவன் நம்ம கூட எல்லாம் உட்காந்து சேர்ந்து சாப்பிட மாட்டான்பா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஷுவானுமே அவன் பாட்டு சாப்பாட்டை ஒரு பவுல் நிறைய எடுத்துட்டு அங்க ஒரு ஓரமா சோஃபால போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு வேங்கதான் நேரா அவன் கிட்ட போய் உட்காந்துட்டு என்னடா நைஸா அவன் பவுல்ல அது இதுன்னு எடுத்து போட்டு இங்க தனியா உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருக்கியா, ஒழுங்கா அங்க வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி எழுப்பவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு அவன் சொல்றான். வாடா நீ அப்படின்ட்டு அவனை இழுத்து பிடிச்சிட்டு நேரா அவங்க அம்மா கூடயும் தங்கச்சி கூடயும் இவன் தான் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் பவுல் அப்படி என்னத்தை தான் ஒளிச்சு வச்சிருக்க நீ அப்படின்ட்டு வேங்கும் அவனுடைய பவுல்ல இருந்து எடுத்து சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்க அம்மாக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசியா தன் பையன் ஒரு பேட்லக்கான பையன் கிடையாதுன்னு சொல்ற மாதிரியான ஒரு உண்மையான நண்பன் அவனுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுல அவங்க அம்மாக்கு ரொம்பவே ஹாப்பி தான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஷுவானுமே அங்க பவுல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. பக்கத்துல நின்றுட்டு வேங்குதான் பரவாயில்லையே உனக்கு பாத்திரம் எல்லாம் நல்லாவே கழுவ தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் சின்ன வயசுல இருந்து இதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே எனக்கு ஃபோன் சார்ஜர் தேவைப்படுது, என் ஃபோன் டெட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சார்ஜர் தெரியா அப்படின்னு கேட்க என்கிட்ட ஃபோன்லாம் இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஃபோன் இல்லாம நீ எப்படி இப்போ வரைக்கும் இருக்க அப்படின்னு கேட்கவும் எனக்கு ஃபோன் எல்லாம் அவ்வளோ தேவைப்படாது அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்போ உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி உன்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க, நான் கூட கேள்விப்பட்டேன் டீச்சர் கூட வாட்ஸ்அப்ல ஏதோ குரூப் ஆரம்பிங்கன்னு சொன்னதுக்கு அவங்க எல்லாமே குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல நீ தான் இல்லையா, அதுல ஸ்டடீஸ் ரிலேட்டடாவும் நிறைய போஸ்ட் பண்ணுவாங்களா, பின்ன எப்படி நீ மத்தவங்கள கான்டாக்ட்லாம் பண்ணுவ சொல்லு அப்படின்னு கேட்கவும் இதை கேட்ட ஷுவானுமே வாங்கிக்கிட்ட எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது, அதனால நான் யாரையும் கான்டாக்ட் பண்ணணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல, என் வாழ்க்கையிலேயே ரொம்பவே முக்கியமா நினைக்கிற ஆட்கள் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்ட்டு தன்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் தான் அங்க நின்னுட்டு பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட வாங்குதான் இந்த வீட்டுலன்னு சொன்னியா, அப்போ நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன், என்னையும் சேர்த்துதான் சொன்னியா அப்படின்னு கேட்கவும் இதை கேட்ட ஷுவானா உடனே அப்படியே பார்த்து சிரிக்க. அந்த சிரிப்பிலேயே நமக்கு புரியுது நீயும் எனக்கு முக்கியமான ஆளு தான். வாங்க அப்படியே நேரம் அவங்க அம்மா கிட்ட போய் கொடுங்க நானும் ஹெல்ப் பண்றேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல அட கொடுங்க ஆண்டி அப்படின்ட்டு அவன் பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. எங்க நின்றுட்டு ஷானுமே பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிக்கிட்டே அதை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில இவனும் கிளாஸுக்கு வர டேபிள்ல பார்த்தா இவனுக்குன்னு ஒரு புது போன் இருக்கு, அதே அவன் என்னன்னு புரியாம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. அடியில ஒரு நோட்டு தான், இது ஒன்னும் ஜஸ்ட் கிஃப்ட் எல்லாம் கிடையாது, சும்மா தான் உனக்கு கொடுத்துருக்கேன், இப்போ நாள் திருப்பி வாங்கிப்பேன் அப்படின்ட்டு போட்டிருக்கான். வாங்கு என்னது இது இதெல்லாம் எதுக்கு எனக்கு அப்படின்ட்டு அவனை பார்த்து கேட்க வேற உன்னை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்புறம், அதனாலதான் இதை நான் உனக்கு சும்மா கொடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா நீ என்னுடைய ட்ரைனிங் பார்ட்னர் வேற இல்லையா, இதுலதான் எங்க எப்போ எந்த இடத்துக்கு வரணும்னு உன்னை கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு வேற வழி இல்லாம சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவனும் வச்சுக்கிறான். அப்பாடி ஒரு வழியா போனை வச்சுக்கிட்டான். சரி உனக்கு போன் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அங்க கிளாஸ் டீச்சர் உள்ளுக்கு வந்து மாணவர்களே பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் நடக்க போகுது, சோ ஸ்போர்ட்ஸ் லீடர் யாரோ அவங்க யாரெல்லாம் விருப்பமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் கை தூக்கி பேர் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்போர்ட்ஸ் லீடருமே அப்படியே எந்திரிச்சு நேரா வாங்க பார்த்து வாங்கி நீ கண்டிப்பா நம்மளுடைய டீம்ல ஜாயின் பண்ணிக்கணும் சொல்லிட்டேன், ஏன்னா நீ அன்னைக்கு போட்ட ஸ்பின்ன யாராலையும் போட்டிருக்கவே முடியாது, சோ நீ கண்டிப்பா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்குன்னு கத்த. சரி ஓகே நான் வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, இந்த பையன் இருக்கானே இவனும் வரணும் அப்படின்ட்டு ஷுவான கை காமிக்க எல்லாருமே அப்படியே கொந்தளிக்கிறாங்க. நீ என்ன சொல்ற, இது என்ன ஜோக்குன்னு நினைச்சுக்கிட்டியா என்ன, இதெல்லாம் நம்மளுடைய மான பிரச்சனை, கிளாஸுக்கும் நடக்கிற போட்டி இது, இவன் வந்து நம்ம டீம் தோத்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டீம் பிளேயர்ஸ்க்கே காயம் வேற ஏற்பட்டுரும், இவனால பயங்கர டேஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கஷ்டமாயி ஷுவானோ நான் இதுல ஜாயின் பண்ண போறது இல்ல அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடியும் வச்சு சொல்லிடுறான். கட் பண்ணா ராத்திரி இவனும் பீச் வரமா ஒரு மாதிரி அதையே நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க வேகமே வந்து எங்களாண்டா உன்னை தேடுறது அப்படின்ட்டு நேரம் அவன்கிட்ட வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு கிளாஸ்ல அந்த பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டை வச்சு எல்லாரும் ஒன்னு ஒரு மாதிரி பேசினதால நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத, அவங்க எல்லாம் சரியான முட்டா பசங்க, மூட நம்பிக்கையில ஊறி போனவங்க, அவங்களுக்கு அதை நினைச்சு பயமா தான் இருக்கும், ஆனா நீயும் அந்த மாதிரி யோசிக்க கூடாதுடா, எத்தனை நாளைக்கு தான் நீயும் அவங்க உன்னை இந்த மாதிரி பேட் லக்குன்னு சொல்லி கூப்பிடுறத எதிர்த்து நிக்க தான் போற அப்படின்னு கேட்கவும் உனக்கு ஒரு விஷயமும் தெரியாது பேங்க், என் கண்ணு முன்னாடி எங்க அப்பா செத்தது, என் கூட இருந்ததுனால என் ஃப்ரெண்டு கார் ஆக்சிடென்டால இறந்து போனது, இந்த மாதிரி ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 3 தடவை இல்ல நிறைய தடவை நடந்திருக்கு, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் நான் ஒரு துரதிஷ்டம் இல்லாதவன் என்ன நம்ப சொல்றியா என்ன அப்படின்னு கேட்கவும் பேங்க் இதை கேட்டுட்டு ஷுவான் கிட்ட பாஸ்ட்ல உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா மத்தவங்க உன்னை ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி பாக்குறது எப்படின்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா எங்க வீட்லயே எங்க அப்பா என்னுடைய 2வது அண்ணனை அந்த மாதிரி தான் பார்த்தாரு, அவனுக்கு பசங்களை தான் பிடிக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை ஏதோ ரொம்பவே கேவலமான பிறவி மாதிரி பார்த்தாரு, அந்த மாதிரி அவர் என்னையே பார்க்க கூடாதுன்னு அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான்
என்ன பண்ணாலும் அவரை சந்தோஷப்படுத்தவே முடியாதுன்னு. கடைசியில என் பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. நம்ம யாருக்காண்டியும் வாழ முடியாது, நம்ம நமக்காண்டி தான் வாழ முடியும், நம்ம நம்மளாதான் இருக்க முடியும். அதைத்தான் நான் இப்போ உன்கிட்டயே சொல்ல வரேன். மத்தவங்க என்னதான் உன்னை சொன்னாலும் உனக்கு தெரியும் நீ யாருன்னு. அதனால யார் என்ன சொன்னாலும் அது அவ்வளவா கண்டுக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு ஷிவானுமே புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் நான் உன் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு ஏதாச்சும் காயம் ஏற்பட்டுடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அப்படியே ஏதாச்சும் காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் நீ கிடையாது. அது மட்டும் இல்லாம நானும் பலசாலி தான்ப்பா, என்னால அந்த அடியெல்லாம் தாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நீ காப்பாத்த வர மாட்டியா? அன்னைக்கு அந்த பாலை தட்டி விட்டுட்டு செம்ம சூப்பரா என்ன ஜம்ப் பண்ணி வந்து காப்பாத்தினியா, செம்ம கோலா தான் இருந்துச்சு அப்படின்ட்டு பாராட்டவும் இதை கேட்டு ஷிவானுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குது. சரி, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இருந்தாலும் ஒரு கண்டிஷன், நீயும் இனிமேல் ஒழுங்கா படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஹோம்ஒர்க்கையும் சீரியஸாக செய்யணும். செய்வியா அப்படின்னு கேட்க, அவனும் அப்படியே கையை நீட்டுறான். இவனை அப்படியே கையை பிடிச்சிக்க, அவனை அப்படியே பக்கத்தில் இழுத்து வச்சுட்டு டீல் அப்படின்ட்டு அவனை சிரிக்க, பதிலுக்கு ஷுவானும் பேஸ்கெட் பால் டீமில் சேர்றதுக்கு ஒத்துக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஷுவானுமே வீட்டில் வச்சு அங்கே பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு அவனுடைய தங்கச்சிக்கு ஒரே ஷாக்கு. என்னது வானமே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகி நின்றும் போல. ரொம்ப நாள் கழிச்சு எங்க அண்ணன் பேஸ்கெட் பால் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருக்கான். எப்போதும் இந்த கேமுக்கு டீம் ஒர்க் எல்லாம் தேவைப்படும்னு சொல்லுவேன், இப்போ என்ன புதுசா விளையாடலாம் ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு கேட்கவும், ஒன்னும் இல்ல பாலை தான் போட்டு சும்மா தட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நம்பிட்டேன் அப்படின்ட்டு அவன் தங்கச்சியும், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், வேங்கனால தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறதும் தெரியும், ஸ்கூல் மொத்தமுமே நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை தான் ஹாட் டாபிக்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஸ்கூல்ல படிக்கிற வேலையை விட்டுட்டு தங்கச்சி இந்த வேலையை தான் ரொம்பவே மும்மரமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க போலயே அப்படின்ட்டு அவங்க அண்ணனும் கழிவுத்த, வேற என்னன்னா பண்றது, எங்க அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரதை என்னால எப்படி நோட்டீஸ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்ட்டு தங்கச்சிக்குமே அண்ணன் இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கட் பண்ண அப்படியே ஸ்கூல்ல தான் பிடி பீரியட்ல வேங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க நின்னுட்டு பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்க. அங்க அப்படியே ஷுவான் வந்து நிக்கிறான். உடனே வேங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனையே தான் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஷுவானும் ஒரு ஷையோட அங்குள்ள ஒரு பாஸ்கெட் பால் எடுத்துட்டு நேரா அதை த்ரோ பண்றதுக்காண்டி போக, பாக்குறவங்க எல்லாருமே இவனுக்கு விளையாடலாம் தெரியுமா, கரெக்டா போட்டுருவானா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் அதை எதுவுமே கண்டுக்காம ஒரு இடத்துல போய் நிக்கிறான். பார்த்தா அந்த நெட்டுக்கும் அவனுக்கும் செம்ம டிஸ்டன்ஸ். அப்ப பயபில்ல அந்த பாலை வச்சு ஒரு த்ரோ பண்றான் பாருங்க, நேரா அந்த வலைக்குள்ள போய் விழுந்துருது. அதை பார்த்துட்டு வேங்கதான், பாத்தீங்களாடா என் ப்ராடக்ட் அப்படின்ட்டு மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி த்ரோ எல்லாம் நீங்க நினைச்சாலும் போட முடியாது, அதனால நான் சொல்றதுதான், அவன் வந்தாதான் நான் வருவேன் அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறான். அதோட அங்கே சீனை கட் பண்ணி எபிசோடையும் முடிச்சிடறாங்க மக்களே. நெக்ஸ்ட் எபிசோடையும் நம்ம கூடிய சீக்கிரத்திலே பார்த்துடலாம். ஏன்னா 5வது எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.